السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நீங்களோ இஸ்லாத்தின் அமைதிமிகு போதனை பற்றி பேசுகின்றீர்கள். ஆனால் முஸ்லிம்களின் பெரும்பான்மை அவ்விஷயங்களை பேசுவதும் இல்லை, உங்களை அவர்கள் முஸ்லிம்களாக கருதுவதும் இல்லை. மேலும் மற்றவர்களோடு ஒப்பிடுகையில் அகமதிகளின் எண்ணிக்கையோ மிக குறைவாக உள்ளது. இந்நிலையில் அகமதி எங்கனம் இஸ்லாத்தின் உண்மையான போதனையின்படி நடப்பதாக வாதிட முடியும்? மேலும் மற்ற முஸ்லிம்கள் இந்த போதனையின் வழி நடப்பதற்கு அவர்களை நீங்கள் எங்கனம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வீர்கள் என இன்றைய நாட்களில் மேற்கத்திய பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் நம்மிடம் கேள்வி கேட்கின்றன. ஜெர்மனியிலும் கடந்த சுற்றுப்பயணத்தில் இதே கேள்வியை என்னிடம் கேட்டனர். நாம் கூறுகின்ற உண்மையான மார்க்கத்தின் போதனைகளை திருக்குரான், ஹதீஸ் மற்றும் சுன்னத்திலிருந்து நாம் நிரூபணம் செய்கின்றோம். இதுவே நமது பதிலாகும். இஸ்லாத்தின் போதனை தீவிரவாத போதனைகள் ஒருபோதும் அல்ல என மற்றவர்களை தாக்கத்திற்குள்ளாக்க நாம் எதனையும் கூறவில்லை. அல்லது இன்றைய காலச்சூழலை கண்டு நாம் இதனை நமது நிலைப்பாடாக மேற்கொள்ளவும் இல்லை. அல்லாஹ்விற்குரிய உரிமைகளை வழங்குதல் மற்றும் அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை வழங்குதல் ஆகியவையே எப்போதும் இஸ்லாத்தின் போதனையாக இருந்துள்ளது என்பதை நாம் நிரூபணம் செய்து வருகின்றோம். நீங்கள் இந்த போதனையை மற்ற முஸ்லிம்கள் ஏற்கும்படி செய்ய என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்குரிய பதிலும் இதுவாகும். அதாவது முஸ்லிம்களின் சீர்கெட்ட நிலையில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மஹதி தோன்றுவார் என ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்கள். அன்னார் முஸ்லிம்களையும் சீர்படுத்துவார், மற்ற மார்க்க மக்களையும் சீர்படுத்துவார். இஸ்லாத்தின் உண்மையான போதனையை அன்னார் உலகில் பரப்புவார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த முன்னறிவிப்பு மிக பொலிவுடன் நிறைவேறியது. ஆக
இந்நிலைகளில் அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட மசீ மற்றும் வாக்களிக்கப்பட்ட மஹ்தியை அனுப்பினான். அன்னார் தோன்றி இஸ்லாம் மற்றும் திருக்குரானின் உண்மையான போதனைகளை எடுத்துரைத்தார்கள். இஸ்லாமிய கட்டளைகளின் அனைத்து நுட்பமான ஞானங்களையும் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அகமதி முஸ்லிம்களாகிய நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவோம். எனவே அந்த வகையில் நாம் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்தின் போதனைகளை எடுத்துரைத்து வருகின்றோம். தப்லீக் செய்வதே நமது பணியாகும். பிரச்சாரம் செய்வதே நமது பணியாகும். அதனை நாம் செய்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதனை நாம் செய்து கொண்டே இருப்போம். இறை அமைப்பு மற்றும் நபிமார்களின் ஜமாத்துகள் ஒரு சில நாட்களில் வளர்ச்சி அடைந்து விடுவதில்லை. மாறாக மெதுமெதுவாகவே அது பரவுகின்றது, வளர்கின்றது. எப்படி ஏனைய முஸ்லிம்களை இந்த போதனையை ஏற்கும்படி நீங்கள் செய்வீர்கள் என நம்மிடம் கேட்கின்றனர். அவர்களிடம் நாம் இவ்வாறு கூற வேண்டும். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் தற்போது கோடிக்கணக்கான எண்ணிக்கைகளில் மக்களிடம் பரவியுள்ளது. அதில் பெரும்பான்மை முஸ்லிம்களின் ஏனைய பிரிவுகளிலிருந்துதான் அஹ்மதியத்தில் இணைந்திருக்கின்றது. மக்களுக்கு உண்மை வெளிப்பட மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவம் வெளிப்பட்டுக் கொண்டு செல்ல செல்ல ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்கள் மற்றும் முன்னறிவிப்புகளை மக்கள் ஒப்புக்கொள்கின்றனர். முஸ்லிம்களிலிருந்தும் பலர் ஒப்புக்கொள்கின்றனர். முஸ்லிம் அல்லாத நபர்களும் அன்னாரை ஒப்புக்கொள்கின்றனர். இவ்வாறு முஸ்லிம்களும் ஏனைய மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் ஜமாத்தில் வந்து இணைந்து விடுகின்றனர். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இந்த இதே சிறுபான்மை பெரும்பான்மையாக மாறிவிடும். அது அல்லாஹ்வின் வாக்குறுதியுமாகும். மேலும் அதற்கான உதாரணங்களை தினமும் நாம் கண்டும் வருகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கில் ஜமாத்தில் மக்கள் இணைந்து வருகின்றனர். அதில் பெரும்பான்மை முஸ்லிம்களிலிருந்தே இணைகின்றது. நம்மிடம் வசதி வாய்ப்புகளும் காரணிகளும் முபல்லிக்மார்களின் எண்ணிக்கையும் மிக குறைவாகவே இருந்த போதிலும் அல்லாஹ் அசாதாரண விளைவை உருவாக்கி விடுகின்றான். எப்படிப்பட்ட மக்கள் ஜமாத்தில் இணைகின்றனர் என்றால் அவர்களில் சிலருக்கு அவ்வாறு நேரடியாக வழிகாட்டுகின்றான் அல்லாஹ். பலர் நல்ல கனவுகள் கண்டு ஜமாத்தில் இணைகின்றனர். கனவுகள் மூலமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஜமாத்தை பற்றியும் அறிமுகம் ஏற்பட்டு ஜமாத்தின் உண்மை வெளிப்பட்டு அதன் மூலம் ஜமாத்தில் பலர் இணைந்திருக்கின்றனர். பையத்தும் செய்து விடுகின்றனர். சிலர் குழந்தை பருவத்தில், சிறுவர் பருவத்தில், இளமை பருவத்தில் அல்லது ரொம்ப நாட்களுக்கு முன்பாக, நீண்ட காலத்திற்கு முன்பாக ஒரு கனவை பார்த்தவராக இருக்கின்றார். ஆனால் பின் நாட்களில் ஏதாவது ஒரு காரணத்தால் அவருக்கு அந்த கனவு நினைவிற்கு வருகின்றது. சிலர் ஜமாத்தை ஏற்கனவே அறிந்து இஸ்திகாராவும் செய்கின்றனர். பின்னர் அல்லாஹ்வின் வழிகாட்டுதலால் ஜமாத்தில் இணைந்தும் விடுகின்றனர். வேறு முஅல்லிம்களும் சிறப்பு தப்லீக் அழைப்பாளர்களும் இந்த பணியில் பங்கு பெறுகின்றனர். நம்முடைய ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி சேனல்கள் மூலமாக தூது செய்தியை செய்யுமடுக்க செய்து அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை திறந்து கொடுக்கின்றான். வேறு சிலர் இருக்கின்றனர், அவர்கள் எதிரிகளின் வரிசையில் நின்றவர்களாக இருக்கின்றனர். ஆனால் எதிரியின் முடிவுகளை கண்டு ஜமாத்தை ஒப்புக்கொள்கின்றனர். வேறு சிலருக்கு அல்லாஹ் அடையாளங்களை காட்டித் தருகின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் நான் உமக்கு கண்ணியம் அளிப்பேன், மேலும் அதிகரிக்க செய்வேன் என அல்லாஹ் கூறியிருந்தான்.
1883 ஜமாத் எதுவும் முறையாக நிறுவப்படவில்லை. மேலும் அந்நாட்களில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஹதிக்கான வாதமும் செய்திருக்கவில்லை. அப்போது அல்லாஹ் கூறினான் அன்னாரை நோக்கி, கதவல்லாஹு லஅக்லிபன்ன அனா வ ருசுலி, நானும் எமது தூதருமே நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று இறைவன் எழுதி வைத்து விட்டான், தீர்மானித்து விட்டான். அப்போது அந்த காலகட்டத்தில் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் வாதம் கூட செய்திருக்கவில்லைதான். அடுத்து அல்லாஹ் கூறினான், லா முபத்தில லி கலிமாத்தில்லா, அல்லாஹ்வினுடைய கூற்றில் எவராலும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அன்னாருடைய ஜமாத் அதிகரிக்கும், வளரும், பரவும். மேலும் ஜமாத்தின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் இன்னும் ஏராளமான பல முன்னெடுப்புகள் உள்ளன. அல்லாஹ் அன்னாருடன் முன்னேற்றத்திற்கான வாக்குறுதியை செய்திருந்தான். அந்த ஒரு தனிநபரின் ஜமாத் இன்று முழு உலகிலும் பரவிவிட்டது. அனுதினமும் மேலும் மேலும் பரவிக்கொண்டே வருகின்றது. புது புது மக்கள் இந்த ஜமாத்தில் அனுதினமும் இணைந்து வருகின்றனர். இந்த ஜமாத்தில் இணையக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு வழியை திறந்து தருகின்றான், எவ்வாறு வழிகாட்டுகின்றான் என்பதற்கு சான்றாக சில சம்பவங்களை நான் கூறுவேன். கனவுகளின் மூலமாக அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பலரின் சம்பவங்கள் உள்ளன. காசான் என்ற நகரிலிருந்து நமது ஜமாத்தின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், ஒரு நண்பர் சந்த் ஷஃபி லோயிஸ் என்ற ஒரு நண்பருடன் தப்லீக் தொடர்பு ஏற்பட்டது. அன்னாருடன் கேள்விபது நிகழ்ச்சியும் நடந்தது. சிறிது காலத்திற்கு பிறகு அன்னார் பையத்தும் செய்துவிட்டார். பையத்தின் சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறினார், அல்லாஹ் தஆலா கனவில் எனக்கு அறிவித்துக் கொடுத்தான். சிரியாவின் பகுதியில் நான் இருக்கின்றேன். இரு பிரிவினர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். அவர்களின் சண்டைக்கிடையில் ஒரு மூன்றாவது கூட்டம் ஒன்று வருகின்றது. அது, நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஏன் கொலை செய்து அநீதி இழைக்கின்றீர்கள் என அவரிடம் கூறியது. இருவருக்கும் அந்த கூட்டம் அவர்களது தவறை புரிய வைத்தது. இந்த சண்டையை முடித்துக் கொண்டு உங்களுக்கிடையே சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என கூறுகின்றது. அந்த மூன்றாவது பிரிவினரின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப சண்டையிட்ட இரு பிரிவினரும் ஆயுதங்களை வீசிவிட்டு தங்களுக்குள் சமாதானம் செய்து கொள்கின்றனர். ஒருவரை ஒருவர் நெஞ்சார கட்டி தழுவிக் கொள்கின்றனர். இவ்விருவருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்திய அந்த மூன்றாவது பிரிவு எது என கனவில் கேட்கப்பட்டது. அப்போது அந்த கூட்டம் அஹ்மதியா ஜமாத் ஆகும் என கூறப்படுகிறது. அதே போன்று மற்றொரு கனவு ஒன்றை அல்லாஹ் எனக்கு காட்டினான். மழைக்காலமாக இருந்தது, வேகமாக காற்று வீசியது. அப்போது அஹ்மதியத்தின் கொள்கையே சரியானது என எனக்கு கனவில் சப்தம் வந்தது. இந்த கனவிற்கு பிறகு நான் பைய செய்து விட்டேன் என அவர் கூறுகின்றார். பிரான்சிலிருந்து மல்லிகா சாஹிபா என்ற ஒரு பெண்மணி எழுதுகின்றார். தான் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை கூறியவாறு அன்னார் எழுதுகின்றார், எங்களுடைய முழு குடும்பத்திலும் அஹ்மதியத்தின் தூது செய்தி சென்றடைந்திருந்தது. வீட்டில் அஹ்மதியத்தை பற்றி எப்போதும் பேச்சு நடந்து வந்தது. இன்ன நபருக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் அவரை வழிகாட்டினான், மேலும் அவரை ஜமாத்தில் இணைய செய்தான் போன்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பேசி வருவோம். ஆனால் நான் சுயம் ஒருபோதும் எதனையும் பேசியதில்லை. ஒரு நாள் நான் இறைவனிடம் துவா செய்தேன், இறைவா, அஹ்மதியத் சரியான வழியா, நேர்வழியா அல்லது தவறான வழியா என எனக்கு கூறுவாயாக என துவா செய்தேன். அடுத்த 3 நாட்களில் அல்லாஹ் தொடர்ச்சியாக ஒன்றன்பின் ஒன்றாக 3 கனவுகளை அல்லாஹ் எனக்கு காட்டினான் என்று கூறுகின்றார். முதல் கனவில் நான் கண்டேன், எல்லா புறமும் பதட்டம் தொற்றிக் கொண்டது. கியாமத் வந்துவிட்டது போல் இருக்கின்றது. ஆனால் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட எனது சகோதர சகோதரிகள் மிகவும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவரிடம் எந்த பதட்டமும் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். ஆனால் நானோ பரிதவித்துக் கொண்டிருக்கின்றேன். நிலைமை மோசமாக உள்ளது. நாங்கள் அஹ்மதியா ஜமாத்தின் கூட்டத்திற்கு செல்ல இருக்கின்றோம் என எங்களிடம் அவர்கள் கூறுகின்றனர். நாங்கள் கனவிலேயே அச்சத்தின் நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் ஓடி சென்று அவர்களை கட்டி அணைத்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு கனவு ஒன்றை நான் கூறுகின்றேன். அதை நான் கண்டேன். அதில் எனது அஹ்மதி சகோதரி என்னிடம் தொழுவீராக, இந்த ஒரு வழிதான் உள்ளது என கூறுகின்றார்.
இதேபோன்று 3வது இரவு நான் எனது சகோதர சகோதரிகளுடன் அமர்ந்திருப்பதாக கனவில் கண்டேன். எனது கையில் அல்லாஹ் ஏதோ எழுதியிருப்பதை போன்று நான் உணர்ந்தேன். ஆக இந்த கனவுகளுக்கு பிறகு எனது உள்ளத்தில் தெளிவு ஏற்பட்டது. இது ஜமாத்தின் உண்மைத்துவத்தை பற்றிய கனவுகள்தான் என்பதையும் உணர்ந்தேன். பின்னர் பையத்தும் செய்துவிட்டேன். தற்போது எனது குடும்பம் அகமதியத்தில் இணைந்துவிட்டது. ஐவரி கோஸ்டின் ஒரு கிராமம் சிக்குவில் தொண்டிற்கான பாக்கியம் பெற்று வரும் அப்துல் அசீஸ் சாஹிப் தராவடே சாஹிப் கூறுகின்றார், ஒரு நபர் ஒமாரா தராவடே சாஹிப் என்பவர் ஆவார். ஒரு வயதான ஒரு நபர் ஆவார். கனவில் கண்டார். அவருடைய கிராமத்திற்கு கனவில் அரபு மக்கள் வந்திருக்கின்றனர். இவர்கள் உண்மையான அரபியில் அல்ல, இவரிடமிருந்து நீங்கள் விலகியிருங்கள் என கனவில் அவருக்கு கூறப்படுகிறது. மேலும் இறைவனை பெற விரும்பினால் இந்த மக்கள் மூலமாக மட்டுமே இறைவனை பெற முடியும் என எனக்கு கூறப்படுகின்றது. இந்த கனவை கண்ட சில நாட்களுக்கு பிறகு அஹ்மதியா ஜமாத்தின் ஒரு சிறு குழு எங்கள் கிராமத்திற்கு வந்தது. இவர்கள் முஸ்லிம்களே அல்ல, இவரிடமிருந்து விலகி நில்லுங்கள் என சிலர் கூறினர். இதுவே இந்த மௌலிகளின் ஃபத்வாவாகும். அந்நிலையில் அவருக்கு தனது கனவு நினைவிற்கு வந்தது. பின்னர் சில நாட்களுக்கு பிறகு பைய செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார். அவர் ஐவரி கோஸ்ட் ஜல்சா சாலானாவிலும் கலந்து கொண்டார். மிக ஆர்வத்துடன் வந்து ஜலசாவில் கலந்து கொண்டார். மிகவும் உணர்வுபூர்வமான மனிதராவார். காங்கோ பிராஸ்வில்ஸ் என்ற பகுதியிலிருந்து பஷீர் சாஹிப் சாக்கிலா அவர்கள் எழுதுகின்றார்கள், முதல் முறையாக 2014ஆம் ஆண்டு உள்ளூர் ஜல்சாவில் கலந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இனி வானத்திலிருந்து அவர்கள் இறங்கி வரமாட்டார்கள். நான் இதனை அறிந்து கொண்டேன். மேலும் ஒரு காலம் வரும், அப்போது முஸ்லிம்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து விடுவர். இஸ்லாம் வெறும் பெயரளவிலேயே எஞ்சியிருக்கும். அப்போது வாக்களிக்கப்பட்ட மசீத் தோன்றுவார். அன்னாரின் ஜமாத் மட்டுமே நேர்வழி பெற்ற ஜமாத்தாக இருக்கும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகளையும் நான் அறிந்து கொண்டேன். அதன் பிறகு அஹ்மதியா ஜமாத்தின் பிரசுரங்களையும் புத்தகங்களையும் ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன். படித்தேன், வாசித்தேன், துவாவும் செய்தேன். அதன் மூலம் அஹ்மதியா ஜமாத் எடுத்துரைக்கும் உண்மையை புரியும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அந்நாட்களில் நான் இரவு ஒரு கனவில் கண்டேன். ஒரு நபர் வெள்ளை மற்றும் ரோஜா நிறத்தின் உடைய அணிந்து வந்து நிற்கின்றார். அவர் எனக்கு ஒரு ஆடையை பரிசாக அளிக்கின்றார். பின்னர் ரமலானில் நான் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பதாக கண்டேன். இதன் பிறகு நான் திருப்தி கொண்டேன். நான் எந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தேனோ அது சரியான பாதைதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதன் பிறகு அகமதியத்தை ஒப்புக்கொண்டு ஜமாத்தில் இணைந்து விட்டேன். கிர்கிஸ்தான் ஜமாத்தை சார்ந்த ஒரு புதிய அகமதி இஸ்லின் ரமீல் சாஹிப் தான் அகமதியத்தை ஒப்புக்கொண்ட சம்பவத்தை இவ்வாறு எழுதுகின்றார், நான் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவன் ஆவேன். எனவே இஸ்லாம் என்பது எனக்கு வினோதமான மார்க்கம் அல்ல. ஆயினும் மார்க்கத்தின் நோக்கத்தை பற்றி ஒருபோதும் நான் சிந்தித்து கூட பார்த்ததில்லை. நான் பணி செய்து வந்த இடத்தில் அங்கு கிர்கிஸ்தான் ஜமாத்தின் சதர் சாஹிப் பணியாற்றி வந்தார். அவரை சந்தித்தேன். பல்வேறு தலைப்புகளில் நாங்கள் பேசி வந்தோம். மார்க்கத்தை பற்றியும் பேசி வந்தோம். அவ்வாறு பேசிய போது அன்னாரின் பேச்சுகள் மூலமாக எனக்கு இஸ்லாத்தின் உண்மைத்துவம் தெரியவந்தது. தற்போதைய காலகட்டத்தில் உண்மையான முஸ்லிம்கள் இஸ்லாமிய போதனைப்படி முஸ்லிம்கள் அமல் செய்வதில்லை என்றும் தெரியவந்தது. அன்னாரிடம் பேசியதன் மூலம் எனது அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைத்து விட்டது. திருக்குரான் சான்றுகள், ஹதீஸ் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகள் மற்றும் ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் மேற்கோள்கள் ஆகியவற்றின் மூலம் நாம் சான்றுகளை காட்டுகின்றோம். அதன் பிறகு நான் திருக்குரான் ஓதவும் ஆரம்பித்தேன். பின்னர் பையத் செய்து விடவும் முடிவெடுத்தேன். அந்நாட்களில் நான் கனவில் கண்டேன், எனது தந்தையின் நண்பர் ஒருவர் இன்ன இடத்தில் ஒரு அடையாளம் உள்ளது, ஆயினும் இந்த அடையாளத்தை பற்றி எவருக்கும் கூறக்கூடாது என என்னிடம் கூறுகின்றனர். ஏனெனில் தீவிரவாதிகள் வந்து அதனை அழித்து விடுவார்கள் எனவும் எனக்கு கூறப்பட்டது. அந்த அடிப்படையில் அங்கு சென்று நான் பார்த்தேன். ஒரு பெரிய தோட்டமாக அது இருந்தது. அங்கு பட்டாம்பூச்சிகளை போன்று மக்கள், பலவிதமான படைப்பினங்கள் போன்று பறவைகளை பறந்து கொண்டிருந்தனர். அல்லாஹ்வின் இந்த அடையாளத்தை நம்மில் எப்படி மறைக்க முடியும் என்று நான் எண்ணினேன். ஆனால் அதே தருணத்தில் நான் பறவை போன்று பறக்க ஆரம்பித்தேன். எனது தந்தையின் நண்பரின் வீட்டிற்கு சென்றேன்.
அங்கு அவர் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தார். என்னை பார்த்து அவரால் அடையாளம் காண முடியவில்லை. பறவையாகவே அவர் என்னை எண்ணினார். நான் அவரை நோக்கி அல்லாஹு அக்பர் என்று 3 முறை கூறினேன். இந்த பறவை எப்படி பேசுகின்றது என அவர் சிந்தித்தார். இதற்கிடையில் விண்ணை நோக்கி நான் பறந்து சென்றேன். பறவையாக இருந்த நான் தற்போது வானவராக மாறியிருக்கின்றேன். இப்போது மீண்டும் பூமியை கண்டேன். பூமியில் அனைவருமே மரணித்திருந்தனர். எவரும் உயிருடன் இல்லை என கனவில் கண்டேன். பின்னர் காலையிலேயே எனது வீட்டிற்கு நான் திரும்புகின்றேன். வீட்டினுள் நுழைகின்றேன். பின்னர் கண் விழித்து விட்டேன். பின்னர் நான் முடிவெடுத்து விட்டேன், அல்லாஹ் நமக்கு ஆன்மீக ஆற்றல்களை வழங்கியுள்ளான். எனவே அதன் பிறகு பைய செய்து ஜமாத்திலும் இணைந்து விட்டேன். எகிப்து நாட்டை சார்ந்த அப்துல் ஹாதி சாஹிப் கூறுகின்றார், அகமதியத்தை பற்றி அறிவதற்கு வெகு காலம் முன்பு நான் கனவில் கண்டேன். நான் பாலடைந்த வனாந்தரத்தில் யாரும் அறியாத இடம் நோக்கி நடந்து செல்கின்றேன். அந்த பயணத்தில் நல்லடியார் ஒருவர் என்னை காப்பாற்றுகின்றார், என்னை சந்திக்கின்றார். அவர் என்னை அந்த பாதையிலிருந்து விலக்கி நல்ல பாதையின் பக்கம் அழைத்து செல்கின்றார். வினோதம் என்னவென்றால், நான் எந்த மறுப்பும் கூறாமல் அவரை பின்தொடர்கின்றேன். அந்த நல்லடியார் என்ன நல்ல பாதையில் சென்று நிறுத்தி விடுகின்றார். காரணம் என்னவென்றால், அவருடைய என் மீதான அனுதாப உணர்வு எனக்கு உணர்வை ஊட்டியது. அவர் என்னை தீய முடியிலிருந்து பாதுகாத்து நல்வழிப்படுத்தினார் என கனவில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த பாலைவனம், அந்த பாதையில் நடந்து சென்று சிறிது நேரத்தில் ஒரு உயரமான இடத்தை அடைகின்றேன். அப்போது நான் கடந்து வந்த பாதையை கண்டேன். அங்கு ஒரு கடினமான அரசர் அங்கிருந்து மக்கள் மீது அநீதி இழைக்கின்றார். அப்போது நான் கனவில் எண்ணுகின்றேன், இந்த நல்லடியார் என்னை இந்த பாதையிலிருந்து அகற்றவில்லை என்றால் இன்று நானும் இந்த மக்களை போன்று அநீதிகளுக்கு ஆளாகியிருப்பேனே என நான் சிந்திக்கின்றேன். இந்த நல்லடியார் கூறுகின்றார், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நான் கனவில் எண்ணுகின்றேன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருப்பாரோ என நான் கனவில் எண்ணுகின்றேன். சிறிது காலம் கழித்து ஜமாத்துடன் தொடர்பு ஏற்பட்ட போது நான் சென்று கொண்டிருந்த பாதை அளவிற்குரிய பாதையாக இருந்தது. மேலும் அந்த அழிவிற்குரிய பாதையிலிருந்து என்னை காப்பாற்றியது ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஆவர் என நான் புரிந்து கொண்டேன். புதிய பாதை என்பது உண்மை இஸ்லாமாகிய அஹ்மதியத் ஆகும் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். ஆக தற்போது சில உதாரணங்களை மட்டுமே எடுத்து வைக்கின்றேன். கர்கிஸ்தான் நாட்டிலிருந்தும் ஐரோப்பாவின் நாட்டிலிருந்தும் மேற்கத்திய மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் அரபு நாடுகளிலிருந்தும் பல்வேறு சமுதாயங்களிலிருந்து பல மொழிகளை பேசுபவருக்கு ஒரே வகையான வழிகாட்டலை கிடைக்கின்றது. இந்த வழிகாட்டுதலை யார் வழங்குகின்றார்? நிச்சயமாக அல்லாஹுதானே வழங்குகின்றார். அதே அல்லாஹுதான் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் உன்னை களப்பற்ற அடியார்களின் எண்ணிக்கையை கொண்டு அதிகரிப்பேன் என கூறினான். அடுத்து மராக்கஸ் என்ற நாட்டிலிருந்து ஷுக்குர் என்ற ஒரு பெயர் கொண்ட அகமதி ஒருவர் பையத் செய்த சம்பவத்தை எழுதியவாறு இவ்வாறு எழுதுகின்றார். அகமதியத்தின் அறிமுகம் எனக்கு லிக்காமல் அரபு நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தது வந்ததால் கிடைத்தது. நான் கனவில் கண்டேன், ஹஜ்ரத் ராபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மலையின் உச்சிக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அன்னார் வெள்ளை நிற பாகிஸ்தான் ஆடை அணிந்திருந்தார்கள். நான் ஹுசூருக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தேன். மலையின் உச்சியை அடைகின்றேன். பின்புறமிருந்து ஒரு ஒளி வருகின்றது. அது முழு மலையிலும் பரவி செல்கின்றது. அது அதிகாலை நேரத்து வெண்மை நிற ஒளியாக இருந்தது. எனக்கு உள்ளத்தில் அச்சம் ஏற்படுகின்றது. எனது பாதம் வேகம் குறைகின்றது. ஹுசூரும் பார்க்கின்றார்கள். ஹஜ்ரத் ராபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எனது அச்சத்தை உணர்ந்து என்னை பின்னோக்கி பார்க்கின்றார்கள். அப்போது அன்னாருடைய ஒளிமயமான முகத்தை கண்டு எனக்கு வினோதமான உணர்வு ஏற்பட்டது. அதனால் நான் ஒரு மலையில் இருந்து இன்னொரு மலைக்கு கூட தாவ முடியுமா என்ன என்ற எண்ணம் ஏற்பட்டது. அப்போது ஹஜ்ரத் ராபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நீங்கள் என்னை பின்தொடர்ந்தே வாருங்கள் என புன்முறுவலுடன் என்னிடம் கூறினார்கள். ஆக இந்த சம்பவத்திற்கு பிறகு எனக்கு இருந்த அனைத்து அச்சமும் நீங்கி நான் லிகாமல் அரபு நிகழ்ச்சியை பார்த்து வந்தேன். உசூரை பின்தொடர்ந்து சென்றேன். எந்த அளவுக்கு என்றால் எனக்கு பைய செய்யும் பாக்கியம் நற்பாக்கியம் கிடைத்தது. அகமதியத்தை பற்றி அறிந்த பிறகே நான் பைய செய்ய முடிவெடுத்திருந்தேன். ஆனால் எம்டிஎம் மூலம் ஆலமி பையத்தில் இணைந்திருந்தேன். ஆயினும் எனது உள்ளத்தில் நிம்மதி பெறவில்லை. ஏனென்றால்
அசல் பையத்தின் சொற்கள் ஆங்கிலத்தில் இருந்ததால் முழுமையாக எனக்கு புரியவில்லை. அதேபோன்று பைய செய்ததில் எனக்கு திருப்தி இல்லாமல் இருந்தது. இருந்தபோதிலும் ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் பையத் நிபந்தனைகளை முழுமையாக வாசித்து செயல்படுத்தி அதன் மூலம் ஜமாத்தில் இணைய வேண்டும் என நான் விரும்பினேன். எனவே எனக்கு ஜமாத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. எனது மனைவிக்கும் ஜமாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான். நாங்கள் இருவரும் 2010 பையத் நிபந்தனைகளை படிவத்தை முழுமையாக நிரப்பி பூர்த்தி செய்து அனுப்பி வைத்தோம். அல் ஜசாயினுடைய ஐயாஸ் கரீம் சாஹிப் என்ற அல்ஜீரியாவை சார்ந்த நண்பர் ஒருவர் தனது பையத் சம்பவத்தை எடுத்துரைக்கின்றார். மஜ்லிஸ் ஆமாவின் உறுப்பினரும் ஆவார். ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கின்றார். இறைவழியில் தியாகம் செய்யக்கூடியவராகவும் கடந்த நாட்களில் இருந்துள்ளார். அவருக்கு மிக கடினமான சூழல்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவருடைய கஷ்டங்களை எல்லாம் அகற்றுவானாக. அவர் கூறுகின்றார், நான் முஸ்லிம் உலமாக்கள் திருக்குரானிற்கு வழங்கியிருந்த தவறான தப்சீர்களை படித்து மிகவும் நிராசை அடைந்து விட்டேன். இது இறை வேதமாக இருக்க முடியுமா என்றெல்லாம் நான் திருக்குரானை பற்றி எண்ணி பார்த்தேன். உர்தன் பகுதியில் சில நண்பர்கள் மூலமாக அஹ்மதியத்தின் செய்தியை பற்றி கேள்விப்பட்டேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தப்சீரை படிப்பதற்கு முன்பாக நவாஃபில் தொழுதுவிட்டு, அல்லாஹ்வே என்னை நீ நேரான வழியில் வழிநடத்துவாயாக என நன்கு துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். நன்கு துவா செய்தேன். அதன் பின் தப்சீரை படித்து கொண்டே நான் சென்றபோது எனது உள்ளம் திறந்து கொண்டே சென்றது. அந்த கூற்றின் தாக்கம் எனது உள்ளத்தில் ஏற்பட்டது. உள்ளம் நடுங்கியது. நிச்சயமாக இது ஒரு மனிதனின் புத்தகமே அல்ல, நிச்சயமாக இது இறைவனின் கூற்றே என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. அந்த இருந்த போதிலும் நான் இஸ்திக்ஃபாரா செய்து துவா செய்தேன். காலையில் பார்த்தேன், நண்பர்களுடன் ஒரு நகரத்தை நான் கடந்து செல்கின்றேன். ஒரு ஒளி என்னுடன் வந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் தொலைபேசி மணி அடிக்கின்றது. அப்போது அதில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தொலைபேசி எண் அதில் வருவதை நான் உணர்ந்தேன். நான் அவர்களை திரும்ப அழைத்தேன். அவர்கள் எனக்கு பரிசளிக்கவில்லை என்றால் அன்னார் உண்மையான நபி, உண்மையான இல்லை என்றால் அவர் உண்மையான நபி அல்ல என நான் எண்ணினேன். எனது உள்ளத்தில் ஏன் இந்த எண்ணம் ஏற்பட்டது என எனக்கு தெரியவில்லை. அதேபோன்று நான் திரும்ப அழைத்தேன். தொலைபேசி மணி அடித்துக் கொண்டே இருந்தது. அழைப்பு ஏற்கப்படவில்லை. பிறகு அவர்களின் மகத்தான தோற்றம் வெளிப்பட்டது. திருக்குரானை ஓத ஆரம்பிக்கின்றார். பிறகு என்னை குழப்பாமல் இருப்பதற்கு அவுதுபில்லா என்று கூறினான். பிறகு அச்சத்துடன் நான் கண்விழித்தேன். அப்போது ஃபஜர் தொழுகைக்காக நேரமாக இருந்தது. கனவு உண்மையான கனவு என அறிந்து கொண்டேன். அதன் பிறகு பையத் செய்து இணைந்து விட்டேன். மக்களுக்கு அடையாளங்கள் எவ்வாறு வெளிப்படுகின்றன, மேலும் அது பற்றி பையத்திற்கு காரணியாக அமைகின்றது என்பதையும் பாருங்கள். அது பற்றி முப்பலிக் இன்சார்ஜ் சாஹிப் செனிகால் எழுதுகின்றார். செனிகாலில் காசோமாத் என்ற பகுதியில் 3 கிராமங்களில் அஹ்மதியா ஜமாத் புதிதாக நிலை பெற்றுள்ளது. கிராமங்களில் ஜமாத்தினரின் வளர்ச்சியை கண்டு அங்குள்ள முல்லாக்கள் மற்றும் முஸ்லிம்கள் கிராம தலைவர்கள் ஜமாத்திற்கு எதிராக ஒன்று திரண்டுகின்றனர், திட்டங்களை தீட்டுகின்றனர். திருக்குரானை ஓதி தலையில் வைத்து அல்லாஹ் ஜமாத்தையும் முபல்லிகையும் அழித்து விடுவான் என அவர்கள் கூறினார்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால், துவா செய்த சில நாட்களுக்குள்ளேயே அவர்களின் இமாமை பாம்பு கடித்தது. ஒட்டுமொத்த இமாம்களும் மீண்டும் ஒன்று கூடி அல்லாஹ்வே இந்த இமாமை காப்பாற்றுவாயாக என துவா செய்தார்கள். ஆனால் பாம்பு கடித்த அந்த பெரிய இமாம் இரத்த வாந்தி எடுத்து இறந்து போனார். சில நாட்களுக்கு பிறகு அந்த துவாவில் கலந்து கொண்ட அந்த கிராமத்தின் தலைவரையும் பாம்பு கடித்தது. அவரை காப்பாற்றுவதற்காகவும் இமாம்கள் ஒன்று கூடி துவா செய்தார்கள். ஆனால் அவரையும் அவர்களால் அழிவிலிருந்து காப்பாற்ற முடியாமல் போனது. இந்த அடையாளங்களை பார்த்து மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. அஹ்மதியத் மற்றும் அஹ்மதி முஸ்லிம்களுக்கு எதிராக பர்துவா செய்ததன் விளைவுதான் இந்த நிலை என மக்கள் பேசத் தொடங்கினர். அதற்கு முல்லாக்கள், இவை அனைத்தும் அல்லாஹ் செய்யவில்லை, ஜின்களே பாம்புகளை பிடித்து வைத்திருக்கின்றான், ஜின்கள் தான் இதனை செய்கின்றனர் என்று கூறினர். சில நாட்கள் கழித்து துணைத் தலைவரையும் பாம்பு கடித்தது. அவரும் இதே நிலையை கடந்து உலகத்தை விட்டு மாண்டு போனார். அதற்கு பிறகு மக்கள் நமது முபல்லீகிடம் வந்தனர். இவ்வாறு நாங்கள் ஜமாத்திற்கு எதிராக பத்துவா செய்ததன் விளைவு எங்களுக்கு திரும்பிவிட்டது என்று கூறினர். அது முபல்லீக்கு அது பற்றி தெரியாமல் இருந்தது. கிராமவாசிகள்
அதனை அவரிடத்தில் கூறியவுடன் அவர் அவர்களுக்காக துஆ செய்ய முன் வந்தார். மக்கள் அவரை தனது கிராமத்திற்கு வரும்படி அழைத்தார்கள். எங்களை காப்பாற்றுங்கள் என மக்கள் முபல்லிக்கிடம் கேட்டார்கள். முபல்லிக் சாஹிப் அந்த கிராமத்திற்கு சென்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சவாலை அங்கு எடுத்து வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அதன் பிறகு தற்போது 700க்கும் அதிகமானோர் புதிதாக பைஅத் செய்தனர். அங்கு ஜமாத் புதிதாக உருவாகியுள்ளது. எதிரிகளில் சில நல்ல இயல்பு கொண்டவர்களும் இருக்கின்றனர். அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை திறந்து கொடுத்து விடுகின்றான். அது தொடர்பான ஒரு சம்பவம் ஃபோக்கினா ஃபாசுவின் ஒரு மௌலிம் சாஹிப் எழுதுகின்றார். எங்களுடைய ஜமாத்தில் ஒருவர் இருக்கின்றார். அவர் இந்த கிராமத்தின் ஒரு வஹாபி இமாமின் மகன் ஆவார். எங்களுடன் ஒரு தப்லீக் அமர்வில் அவரும் கலந்து கொண்டார். அகமதி அல்லாத முல்லா ஒருவர் PhD செய்திருந்தார். அவர் சான்றுகள் தருவதற்கு பகரமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கண்ணியத்திற்கு எதிராகவே பேசிக் கொண்டிருப்பதை அவர் கண்டார். இது அவரது உள்ளத்தில், அதாவது அந்த இமாமின் மகனின் உள்ளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் ஜமாத்தை பற்றி மேலும் ஆராயத் துவங்கினார். ரேடியோவில் ஜமாத்தின் தப்லீக் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வந்தார். வஹாபி இமாமாக இருந்த தனது தந்தையிடம் சென்று ஜமாத்தை பற்றி கேட்டார். அதற்கு ஜமாத் அகமதிகள் முஸ்லிம்களே கிடையாது, நீர் அவர்களுக்கு அருகில் கூட செல்லக்கூடாது என்று கூறி தனது மகனை தடுத்து விட்டார். ஆனால் இந்த இமாமின் மகன் தொடர்ந்து ரேடியோவில் நமது ஜமாத்தின் தப்லீக் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். பின்னர் நமது முஅல்லிமுடன் தொடர்பு கொண்டு பையத்தும் செய்து ஜமாத்திலும் இணைந்து விட்டார். அவரது தந்தைக்கு இவ்விஷயம் தெரிய வந்தவுடன் ஏசி பேசி வீட்டை விட்டே வெளியேற்றி விட்டார். சில நாட்களுக்கு பிறகு அவரது தாயிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. வீட்டின் அமைதி சீர்கெட்டு போய்விட்டது, எனவே நீ வீட்டிற்கு திரும்பி வந்துவிடு என தாய் கேட்டுக்கொண்டாள். அதற்கேற்ப அவரும் வீட்டிற்கு திரும்பி சென்றார். ஆனால் அவரது தந்தையோ, இவர் எனது மகன் அல்ல, இவர் காஃபிராகிவிட்டார் என முழு கிராம மக்களையும் ஒன்று கூட்டி அவர்கள் முன் அவமானப்படுத்தினார். இது புது அகமதிகளின் மத்தியில் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அங்கு பொதுவாக ஒரு தந்தையின் தீய துவாவை கேட்பது என்பது தவறானதாக கருதப்பட்டது. நீங்கள் அகமதியத்தில் உறுதியுடன் நிலைநில்லுங்கள் என அவருக்கு கனவில் கூறப்பட்டது. அந்த கனவிற்கு பிறகு அவர் உறுதியாக நின்று விட்டார். என்ன நடந்தாலும் சரி, நான் அகமதியத்தை விட்டு ஒருபோதும் விலகவே மாட்டேன் என அவர் கூறினார். இவ்வாறு உறுதியாகிவிட்டார். பாருங்கள், ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கும் கூட அல்லாஹ் அகமதியத்திற்கான வழிபாதையை திறந்து கொடுக்கின்றான். அவர்களுக்கு உறுதிப்பாட்டையும் வழங்குகின்றான். அல்லாஹ் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை பரப்ப ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நல்லடியார் கூட்டத்தை வழங்கியுள்ளான். அவர்களிடத்தில் நல்ல நேசமும் பாசமும் நிலை பெற்றிருக்கும். அது தொடர்பான சம்பவம் ஒன்றை உங்களுக்கு நான் கூறுகின்றேன். பெனின் நாட்டு அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், பாரகோ ரிஜினின் பகுதியை சார்ந்த ஒரு கிராமம் உள்ளது. பாதைகள் மிக மோசமாக இருக்கும். முறையான பாதைகள் கிடையாது. காடுகளை கடந்துதான் அங்கு சென்றடைய வேண்டும். கடந்த ஆண்டு நாங்கள் அங்கு சென்று கொண்டிருந்தோம். அங்கு பையத்தும் நடந்திருக்காது. இந்த ஆண்டு அங்கு மரங்களுக்கு அடியில் ஜல்சாவும் நடந்தது. அக்கம் பக்கத்தில் உள்ள புதிய அகமதிகளும் அங்கு அழைக்கப்பட்டனர். தலைமையக பிரதிநிதிகளும் நீண்ட பயணம் செய்து அங்கு சென்றடைந்தார்கள். மக்கள் தக்பீர் முழக்கமிட்டு அவர்களை உணர்வுபூர்வமாக வரவேற்றார்கள். மக்களை கொண்டு எங்களது பயண களைப்பு, மக்களை கண்டு எங்களது பயண களைப்பு அனைத்தும் நீங்கிவிட்டது என தலைமையக பிரதிநிதிகள் கூறினார்கள். அங்கு நாகாரா என்ற ஒரு ஜமாத்தின் சதர் மக்களிடம் இவ்வாறு கூறினார், மக்களே, இதுதான் உண்மையான பாதையாகும். இதுவே உங்களுக்கு வாழ்வளித்துள்ளது. இஸ்லாமே உண்மையான மார்க்கமாகும். இவர்களே நமக்கு ஜமாத்தில் அன்பை கற்றுத்தந்தார்கள். மற்ற முல்லாக்கள் நமக்கு வெறுப்பை கற்றுத்தந்தார்கள். அகமதியத்தே நம்மை இங்கு ஒன்று திரட்டி உள்ளது. அதே போன்று ஜோரோ என்ற பகுதியை சார்ந்த ஜமாத்தின் தலைவர் கூறினார், அகமதியத்து தான் அமைதியை கற்றுத் தந்துள்ளது. எங்களிடம் எந்த வேறுபாடும் வித்தியாசமும் இல்லை. ஜல்சாவிலும் நானும் இதே காட்சியை கண்டேன். எல்லோரையும் ஒரே இடத்தில் ஒன்று திரட்டியது அகமதியா ஜமாத்து தான். அங்கு எந்த சண்டையும் சச்சரவும் இல்லை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அகமதியத்தை வழங்கி நம் மீது அருள் செய்துள்ளான். நாம் அனைவரும் தற்போது தொழுகையாளிகளாக திகழ வேண்டும், இருக்க வேண்டும். அகமதியத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். காட்டுவாசிகளாக இருந்த நம்மை அல்லாஹ் தற்போது மனிதனாக்கி விட்டான். தந்தை மகனுக்கு சலாம் கூறாத நிலை இருந்தது. ஆனால் அந்த நிலையெல்லாம் தற்போது மாறிவிட்டது.
முஸ்லிம் சமுதாயத்திலிருந்தும் முஸ்லிம் அல்லாத சமுதாயத்திலிருந்தும் அகமதியத்தை மக்கள் ஒப்புக்கொண்ட பிறகு அவர்களுக்கு எவ்வாறு உறுதிப்பாடு ஏற்படுகின்றது என்பது தொடர்பான ஒரு சம்பவத்தை பாருங்கள். சிரோலியனின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார், கடந்த ஆண்டு அங்கு புதிய ஜமாத் உருவானது. ஆனால் அங்குள்ள இமாம் அப்போது பையர் செய்திருக்கவில்லை. சிறிது காலம் கழிந்த பிறகு ஜமாத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பு செய்தார். சில சமூக விரோதிகள் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அங்கு வந்தடைந்தனர். இந்த பள்ளிவாசல் மாலிகி பிரிவிற்கு சொந்தமானதாகும், எனவே நீங்கள் அகமதியத்தை விட்டுவிட வேண்டும் அல்லது இந்த பள்ளிவாசலின் இமாமத் பொறுப்பை விட்டுவிட வேண்டும் என இமாமிடம் அவர்கள் கூறினர். அதற்கு நான் நீண்ட ஆய்விற்கு பிறகு அகமதியத் உண்மை என ஒப்புக்கொண்டுள்ளேன். நான் இமாமாக இருப்பதால் உங்களை விட நான் அதிகம் அகமதியத்தை புரியக்கூடியவனாக இருக்கின்றேன். நான் கூறுகின்றேன், அகமதியத்தே உண்மையாகும். நான் உங்களுடைய பள்ளிவாசலின் இமாமத்தை உங்களிடம் ஒப்படைத்து விடுகின்றேன். ஆனால் என்னால் ஒருபோதும் அகமதியத்தை விட்டுவிட முடியாது என அவர் கூறினார். உண்மையை கண்டறியும் அகப்பார்வையையும் கொண்ட இமாம்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான் அந்த அறிவை. இதற்கு நேரெதிரில் பாகிஸ்தான் முல்லாக்களுக்கு குழப்பம் செய்ய மட்டுமே தெரிந்திருக்கின்றது. அவர்களுக்கு தனது வயிறை நிரப்பிக் கொள்வது மட்டுமே தெரிந்திருக்கின்றது. பெனி நாட்டிலிருந்து உள்ளூர் மௌலிம் ஒருவர் தௌஃபீக் சாஹிப் எழுதுகின்றார், சேகோரோ கரீம் நண்பர் ஒருவருக்கு கிறிஸ்துவத்திலிருந்து அகமதியத்தை ஒப்புக்கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது. தனது கிராமத்தில் தப்லீக் செய்வதற்கு அழைத்தார். கிராமத்தில் எவருமே ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் என்னை எவ்வளவு எதிர்த்தாலும் சரி, நான் அகமதியாகவே இருப்பேன், தனியாகவே தப்லீக்கும் செய்து வருவேன். இது புதிதாக வந்தவர்களுக்கு தப்லீக் செய்வதில் உள்ள உணர்வாகும். பழைய அகமதிகளுக்கும் இதில் படிப்பினை உள்ளது. அவரது கிராமத்தில் தப்லீக் செய்யப்பட்ட போது 20 பேருக்கு பையத் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. சிறிது காலம் கழித்து நைஜீரியாவின் ஜாமியா அஹமதியாவினுடைய மாணவர் பஷீர் சாஹிப் தர்பியத் பணிக்காக அங்கு அனுப்பப்பட்டார். அதனால் மேலும் 300 பேர் பையத் செய்யும் பாக்கியம் பெற்றனர். அங்கிருந்த பள்ளிவாசல் இமாம் ஜமாத்தின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தது. அவர் எதிர்க்க துவங்கினார். தினமும் காலையில் ஜமாத்திற்கு எதிராக சொற்பொழிவு ஆற்றத் தொடங்கினார். ஆனால் அகமதிகளோ உறுதிப்பாட்டுடன் இருந்தனர். அங்குள்ள முதல் அகமதி பா மஷூரா கரீம் சாஹிப் கூறினார், இந்த கிராமத்தில் பள்ளிவாசலுக்கு இடம் கிடைக்காத வரை எனது வீடு ஜமாத்திற்காக உள்ளது. அல்லாஹ்வின் அருளால் அகமதிகள் அங்கு ஒன்று கூடி ஜும்மா தொழுகின்றனர். பெருநாள் தொழுகையும் தொழுது வருகின்றனர். அகமதிகள் தினமும் முன்னேறி வருவதைக் கண்ட இமாம் அவரது வீட்டிற்கு சென்றார். நான் சிறந்தவராக இருந்தபோது எல்லோருமே என்னை சந்திக்க வரவில்லை. நான் கிறிஸ்துவராக இருந்தபோது எவருமே என்னை சந்திக்க வரவில்லை. இஸ்லாத்தின் தூது செய்தியை எனக்கு எட்ட வைக்கவில்லை. ஆனால் நான் அஹ்மதியா ஜமாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னை மௌலிமாக ஏற்றுக்கொள்ளாமல், என்னை முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளாமல் காஃபிர் என நீங்கள் கூறுகின்றனர். நான் அகமதியாகவே இருக்கின்றேன், இனியும் அகமதியாக இருப்பேன். எனவே முல்லாக்கள் இழிவடைந்து அங்கிருந்து வெளியே செல்ல நேரிட்டது. அல்லாஹ்வின் அருளால் மிக சிறப்பான முறையில் அல்லாஹ்வின்பால் மக்களை அழைப்பவராக அவர் ஆகிவிட்டார். பள்ளிவாசலின் இமாம் எதிர்ப்பிற்கிடையிலும் உறுதிப்பாட்டுடன் நிலை நின்று ஜமாத்தினை தப்லீக் செய்து வருகின்றார். பலர் அகமதிகளாகுவதற்கும் அவர் காரணியாக இருந்து வருகின்றார். ஃபோர்கினோ ஃபாசுவின் உள்ளூர் மௌலிம் அப்துல் ஐசாப் கூறுகின்றார், ஜாலு இப்ராஹிம் சாஹிப் அவர் புதிய அகமதியும் ஆவார். அவர் அதற்கு முன் அதிகமாக மது குடித்து வந்தார். மக்கள் அவரை பைத்தியக்காரர் என சொல்லும் அளவிற்கு மது அருந்தி வந்தார். மக்கள் அவருக்கு அருகில் கூட செல்லாமல் இருந்தார்கள். அந்த அளவிற்கு அவர் குடித்து வந்தார். நோயாளியான அவர் ஒரு நாள் ஜமாத்தினுடைய ரேடியோவை கேட்டார். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்தான், நேர்வழி வழங்கினான், ஜமாத்தில் இணைந்தார், மது குடிப்பதையே நிறுத்திவிட்டார். ஆனால் இக்காலம் இது மிகவும் தாமதமாக இருந்தது. அதனால் மிகவும் அதிகமாக நோயாளியாகிவிட்டார். இது எனது கடைசி தருணமாகும் என எண்ணினார். ஆனால் அவர், இறைவா, நான் இமாம் மஹ்தியை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டுள்ளேன், அவர்கள் சார்பாக நீயே எனக்கு நீண்ட ஆயுளை வழங்குவாயாக என துவா செய்தார்.
அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளையும் உடல்நலத்தையும் வழங்கினான். அதன் பிறகு அவர் ஜல்சாவிலும் கலந்து கொண்டார். நான் இன்று உயிருடன் இருக்கின்றேன் என்றால் இவை அனைத்தும் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டதன் பரக்கத்தாகும், அஹ்மதியா ஜமாத்தின் காரணமே ஆகும். அதன் காரணமாக நான் உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் கூறினார். ஐவரி கோஸ்டில் இருந்து ஒரு நண்பர் அஹ்மதியத்தை ஒப்புக்கொண்ட சம்பவத்தை எழுதுகின்றார். நான் சிலைகளை வணங்கி வந்தேன். ஒரு நாள் கனவில் கண்டேன். ஒரு மூதாட்டி தொழுகை விரிப்பொன்றை தந்து தொழு என்று என்னிடம் கூறுகின்றார். எனக்கு அந்த கனவு புரியவில்லை. ஒரு முஸ்லிம் ஆலிமிடம் சென்று கனவின் விளக்கத்தை கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் தொழுகையை தொழுது வாருங்கள் என்பதே அதன் பொருளாகும் என்று கூறினார். நான் அஹ்மதி அல்லாத முஸ்லிம் ஜமாத்தின் பள்ளிவாசல்களில் தொழுது வந்தேன். எனினும் எனது கவனம் சிலை வணக்கத்தின் பக்கமே இருந்தது. சில நாட்கள் கழித்து மீண்டும் அதே கனவை நான் கண்டேன். அதே மூதாட்டி கனவில் மீண்டும் தொழு என்று என்னிடம் கூறினார். நான் தொழத் தொடங்கிவிட்டேனே, ஏன் மீண்டும் என்னிடம் இவ்வாறு கூறப்படுகின்றது என நான் கவலை அடைந்தேன். எனது பெரிய அகமதி சகோதரிடம் இது பற்றி கேட்டேன். அவரிடம் கனவை கூறினேன். அதற்கு நீங்கள் ஜமாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விளக்கமளித்தார். அன்னாரின் ஆலோசனைக்கேற்ப உள்ளூர் முபல்லிக்குடன் தொடர்பு கொண்டு ஜமாத்தை அறிய துவங்கினேன். பின்னர் பையத்தும் செய்தேன். பையத்திற்கு முன்பும் நான் தொழுது வந்தேன். ஆயினும் எனது உள்ளம் சிலை வணக்கத்தின் பக்கமே இருந்தது. ஆனால் பையத் செய்து ஜமாத்தை ஒப்புக்கொண்ட பிறகு சிலை வணக்கத்தை பற்றிய எண்ணமே எனது உள்ளத்திலிருந்து முற்றிலும் அழிந்து போனது. அஹ்மதியத்தை ஒப்புக்கொண்ட பிறகு எனக்கு உண்மையான தொழுகையும் கிடைத்தது, உண்மையான இறைவனை பற்றிய அறிவும் கிடைத்தது. அந்த பரக்கத்தின் விளைவின் மூலமாகவே எனக்கு உண்மையான இறைவனும் கிடைத்துள்ளான். ஆக இது புதிய அகமதிகளின் சம்பவங்களாகும். இவை அனைத்தும் பழைய அகமதிகளுக்கு படிப்பினையாகும். ஒரு முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், 2014 கசாயன் ஜமாத் பற்றி இப்ராஹிம் சாஹிப் கூறுகின்றார், கடையில் ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் படத்தை வைத்திருந்தார். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் இந்த இமாம் மஹதி வந்துவிட்டார் எனவும் ரைஹான் மொழியிலிருந்து அந்த படத்திற்கு கீழே எழுதப்பட்டிருந்தது. அதில் வெப்சைட் முகவரியும் இருந்தது. ஒரு நாளில் ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் 10,000 பேர் அதிகமாக அந்த கடையை கடந்து செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த படத்தை பார்த்து மக்கள் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தனர். தப்லீகிற்கான புதிய வழிகள் திறந்தன. இப்படியும் மக்கள் தப்லீகிற்கான வழிகளை உருவாக்குகின்றனர். சமீபத்தில் ஒரு பாகிஸ்தானிய அகமதி தனது வியாபார நிமித்தமாக அங்கு சென்றார். அவர் கூறுகின்றார், நான் அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது அகமதி அல்லாத 2 பாகிஸ்தானியர் அங்கு நின்று கொண்டிருந்தனர். ஒருவர் அந்த படத்தை பார்த்து மற்றவரிடம் இது மிர்சா சாஹிப்பின் படம் என்று கூறினார். அப்போது அந்த கனடாவில் இருந்த பெண் அதனை கேட்டு, இது இமாம் மஹதி அவர்கள் ஏற்கனவே தோன்றிவிட்டார்கள் என கூறினார். ஆக இதுவும் தப்லீகிற்கான வழிமுறையாகும். அகமதிகள் இப்படியும் தப்லீக் செய்கின்றனர். போக்கினா ஃபாசூனுடைய அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், நமது நண்பர் புதிய அகமதி ஆவார். பையத்திற்கு பிறகு ஒரு கனவில் பார்த்தார். அவர் ஒரு இடத்திற்கு சென்றார். அங்கு ஒளிமயமாக உள்ளது. ஆரம்பத்தில் அவர் வஹாபியாக இருந்தார். அந்த கனவுக்கு பிறகு அவர் தனது நற்பண்புகளிடம், நீங்கள் உண்மையான ஒளியை பார்க்க வேண்டும் என்றால் அகமதியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என கூறி நடந்து வந்தார். ஏனெனில் கிலாஃபத் எனும் அமைப்பு அவரிடம் உள்ளது. கிலாஃபத் எனும் அமைப்பு மூலமே வெற்றி கிடைக்கும் என்றும் கூறி வந்தார். அல்லாஹுவின் அருளினால் தற்போது அவர் அதிகமாக தப்லீக் செய்பவராக உள்ளார். அல்லாஹ்தான் இஸ்லாத்தின் போதனையின் பக்கம் மக்களை அழைத்து விடுகின்றான். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவே உண்மை இஸ்லாம் உலகில் மேலோங்கிவிடும். அல்லாஹ் அதற்கான பாக்கியம் வழங்கியுள்ளான். அந்த பரக்கத்தில் பங்கு பெறும் பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொரு அகமதிக்கும் வழங்குவானாக. நிரந்தரமாக தப்லீக் செய்பவர்களாக அகமதிகள் திகழ்வார்களாக. அமீன். நான் தொழுகைக்கு பிறகு 2 ஜனாசா காயிப் தொழுகையை நடத்துவேன். ஒன்று மதிப்பிற்குரிய குர்ஷித் ருஹையா சாஹிபா அவருடையதாகும். மர்ஹூம் மன்சூர் அஹமத் சாப் கனோக்கே அவர்களின் மனைவி ஆவார். அவர் கடந்த வெள்ளிக்கிழமை பெருநாள் அன்று இவரது வஃபாத் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சஹாபி கபருதீன் சாஹிப் அவர்களின் கொள்ளுப்பேத்தி ஆவார்.
பலவிதமான சோதனைகளை தனது கணவருடன் தப்லீக் மைதானத்தில் எதிர்கொண்டார். ஆயினும் பொறுமை செய்தார்கள், தொழுகையை பேணினார்கள். அன்னாருடைய கணவர் கிராமப்புறத்தில் முபல்லிகாக இருந்தார், தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராக இருந்தார், கிலாபத்துடன் பற்றுக் கொண்டிருந்தார், நன்றியுணர்வை கொண்ட பெண்மணியாக இருந்தார், பொறுமையுடனும் நன்றியுணர்வுடனும் வாழ்க்கையை கழித்தார். MTA-வில் உசுர் குத்பாவை தவறாமல் கேட்டு வந்தார். பிறருக்கும் குத்பா கேட்கும்படி கவனமூட்டினார். நீண்ட காலமாக தோற்றிருந்தார். சில கஷ்டங்கள் ஏற்பட்ட பிறகும் கூட சக்திக்கேற்ப சிகிச்சை செய்தால் போதும் என கூறியிருந்தார். மூசியாக இருந்தார். 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். அன்னாரின் மருமகன் மொரோக்கோ பிரான்சில் இருக்கின்றார். அல்லாஹ் மர்ஹூமாவின் தர்ஜாத்துகளை உயர்த்துவானாக. அன்னாரின் சந்ததிகளையும் அல்லாஹ் நன்மைகளில் நிலைநிறுத்துவானாக. இரண்டாவது ஜனாசா டாக்டர் சலாவுதீன் சாஹிப் அவருடையதாகும். நியூஜெர்சி, அமெரிக்காவை சார்ந்தவர். செப்டம்பர் 10ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு மாரடைப்பால் அவர் மரணமடைந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் அறிவியல் கட்டுரை ஒன்றில் PhD முடித்திருந்தார். ஹஜ்ரத் ராபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவருடைய காலத்தில் விடுமுறையில் லண்டனும் அடிக்கடி வந்து சென்றார். பாதுகாப்பு துறையில் பல தொண்டுகளை ஆற்றியுள்ளார். அவர் மிக கண்ணியமிக்க நபராவார். தனிப்பட்ட டியூட்டியாக இருக்கட்டும், அலுவலக டியூட்டியாக இருக்கட்டும், அல்லது செக்யூரிட்டி டியூட்டியாக இருக்கட்டும், அவர் எல்லா டியூட்டிகளையும் மன மகிழ்ச்சியுடன் செய்து வந்தார். மிக கண்ணியமிக்க மனிதராக இருந்தார். மிக உயரமான மனிதராகவும் இருந்தார். அறிவால் பலரின் அன்பை பெற்றிருந்தார். இந்த சிறப்புகளுக்கு மத்தியிலும் மிக பணிவுடன் செயல்பட்டார். இன்னும் பல துறைகளில் அறிவும் ஞானத்தையும் பெற்றிருந்தார். எல்லோரிடத்திலும் அன்புடன் பழகி வந்தார். பலதரப்பட்ட மனிதர்களையும் சந்தித்தார். நான் கூறியது போன்று ஹஜ்ரத் ராபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களின் காலத்தில் பிரைவேட் செக்ரட்டரி அலுவலகத்திலும் அவர் தொண்டாற்றியுள்ளார். மிக அதிகமாக தொண்டாற்றக்கூடியவராக இருந்தார். அமெரிக்க ஜமாத்தின் அமீர் சாஹிப் கூறுகின்றார், டாக்டர் சலாவுதீன் சாஹிப் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி ஜமாத்தின் உறுப்பினர் ஆவார். கடந்த ஆண்டு ஜல்சா சாலான அமெரிக்காவின் போது லங்கர்கானாவில் அசாதாரண ஊழியராக தொண்டாற்றினார். எங்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார். தன்னலமற்று தொண்டாற்றி வந்தார். எப்போதும் எந்த தொண்டிற்கும் தயாராக இருந்தார். எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்றார். என்னிடமிருந்து நீங்கள் என்ன தொண்டை பெற வேண்டுமோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். எனக்கும் எழுதினார். கிலாபத்துடன் மிகவும் நன்றியுணர்வு மிக்க மற்றும் களப்பற்ற தொடர்பு உடையவராக இருந்தார். குழந்தை பருவம் முதலே நான் அவரை நன்கு அறிவேன். நான் கலிஃபான பிறகும் என்னுடன் சிறப்பான தொடர்பை பற்றி கொண்டிருந்தார். அவருக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை. அல்லாஹ் அன்னாருடைய தர்ஜாத்துகளை உயர்த்துவானாக. அவருடைய சகோதரிக்கும் பொறுமையை வழங்குவானாக, தைரியத்தை வழங்குவானாக. மௌலி இமாமுதீன் சாஹிபுடைய சந்ததிகளும் அவருடைய நன்மையை நிலைநிறுத்துவானாக. அமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر